குறிக்கோளோடு போக்குவரத்து விபத்தில்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பல விழிப்புணர்வு பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் அவர்களோட ஒத்துழைத்து எல்லா நலனுக்காகவும் எல்லோருடைய வாழ்வுக்காகவும் நாமும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம வண்டியில் போகும்போது எல்லோரும் ஹெல்மெட் போட்டுருப்பாங்க, தலையில் ஹெல்மெட் போட்டுருப்பாங்க. அதை கவர் பண்ணின்னு போடணும். இல்லைனாக்கி கீழே விழுது. நம்ம கீழே விழும்போது தவறி கீழே விழுந்துடும், தலையில் அடிப்பட்டுரும். அந்த பெல்ட்டு எதுக்காகனாக்கா அந்த முதல் லாக் பண்ணுறதுக்காக தான். ஒவ்வொருத்தரும் அவங்க பாதையில் கரெக்டாக பண்ணணும். சட்டத்தை மதித்து போக்குவரத்து துறையுடைய சட்டத்தை மதித்து நம்ம நடந்தோம்னாக்கா எந்த விபத்து இல்லாமல் நிச்சயமாக நல்லா நடக்கலாம், நல்லா இருக்கலாம் எல்லாருக்குமே. அதாவது ஒரு உயிர் போகிறதுன்றது அவங்களோட மட்டும் இல்லை, அவங்கள சார்ந்து எடுத்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அதாவது அவருடைய குழந்தைகள், அவங்க அம்மா அப்பா எல்லாமே அவரை நம்பி இருக்கு. நம்ம ஒரு உயிர் தான் போதும்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன மிஸ்டேக்காக நம்ம தவறாக ஓட்டும்போது, சட்டத்தை மதிக்காமல் மீறி போகும்போது கீழே விபத்தாகிறது, மரணம் எடுக்குது. இதெல்லாம் தடுக்கணுன்றதுக்காக அரசாங்கம் நம்ம எவ்வளோ சொல்லுது. அது போக்குவரத்து காவலர்லாம் பயங்கர வெயில், மழை, காற்று எதுலேயுமே அவங்க உள்ளே உட்காரதில்ல, ரோட்டில் நின்று ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறதுக்காக அவங்க பாடுபடுறாங்க. நம்ம அதை அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். பொதுவாக சிங்கப்பூர், மலேசியாலாம் பார்க்கும்போது அந்த வண்டி ஒவ்வொரு வண்டி போயிட்டு இருக்கும்போது அவங்க ரூட்டில் போகிறவங்க ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாடியே 10 அடி கேப் இருக்குது. கரெக்டாக அந்த டிராஃபிக்கில் போய் நிற்கும் சிக்னலில் கரெக்டாக நிற்கும் போது கரெக்டாக ஒவ்வொரு வண்டிக்கும் 10 அடி. நம்ம ஊரில் ஏதோ சும்மா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற வண்டி ஓவர்டேக் பண்ணி முன்னாடி நிற்கிது. அதனால் கொண்டு நெருக்கடி ஸ்டார்ட் பண்ணோன்னா உடனே இடிக்கிற மாதிரி போது. அதனால் விபத்து நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த ரூல்ஸை கடைப்பிடிச்சி அவங்க பாதையில் கரெக்டாக போனோம்னா நமக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. விபத்தில் அதாவது இன்றைக்கி ஒரு நாள் இல்லை, என்றைக்குமே காலம் பூரா கடைசி வரைக்குமே எல்லோருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்லா இது பண்ணணும். அரசாங்கத்தோட நம்மளும் கூட சேர்ந்து எல்லார் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நாமளும் கூட பார்த்து பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.